எவ்ரிவான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏலகிரியில இருக்க ஏஆர் தங்க கோட்டை. ஸோ இந்த ஒரு பேலஸ் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்த நிறைய விஷயங்கள் வந்துட்டு நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே ஏஆர் தங்க கோட்டை பார்த்திங்கன்னா நம்மளோட ஏலகிரி ஹில்ஸில் தான் இருக்குது. ஸோ இதுக்கு வந்துட்டு விசிட்டர்ஸோட பாஸ் பார்த்திங்கன்னா பர் பர்சன் பார்த்திங்கன்னா 350 பர் ஹெட். இது வந்து விசிட்டருக்கு வெறும் வந்து பார்க்குறதுக்கு மட்டுமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு காஸ்ட். நீங்கள் வந்து உள்ளே நிறைய டைப்ஸ் ஆஃப் ரூம்ஸ் இருக்குது. அதோட ப்ரைஸஸ் வந்து 5000லேருந்து உங்களுக்கு 25,000 அளவுக்கு வந்து ரூம்ஸ் இருக்குது. ஸோ அந்த ரூம்ஸில் நீங்கள் தங்குறதுனா அங்கே இருக்க ஸ்விம்மிங் பூல் எல்லாம் வந்துட்டு நம்ம வந்து ஃப்ரீயாகவே வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் வந்து அந்த விசிட்டர்ஸ் பாஸ் தான் வாங்கிட்டு உள்ளே போயிருந்தோம். ஸோ என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நிறையவே வந்துட்டு பழைய காலத்தில் வந்து கன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ அதை வந்து ஃப்ரேம் எல்லாம் வந்து போட்டு வச்சுருந்தாங்க. அண்ட் இது தான் பார்த்திங்கன்னா அந்த ஏஆர் தங்க கோட்டை. அண்ட் இதோட என்ட்ரன்ஸ் வந்து இப்படி தான் வந்து இருக்கும். அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா நிறைய விதமான பெயிண்டிங்ஸ் அண்ட் இது பார்க்குறதுக்கே பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்தது. ஸோ இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு 2004லேருந்து 2014 வரைக்கும், அதாச்சு 10 இயர்ஸாக வந்துட்டு இதை வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பிளேஸுமே பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்குறது இந்த பழைய காலத்து வீடெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ வீட்டுக்கு வெளியில் பார்த்திங்கன்னா ஊஞ்சல் அந்த மாதிரி செட்டப்பில் வந்து இந்த ஒரு ஃபுல் லேனுமே பார்த்திங்கன்னா இருந்தது. ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா வந்துட்டு ஸ்டே பண்ணுறதுக்கான ரூம்ஸ். ஸோ இங்கே வந்து நீங்கள் ரூம் நம்பர்ஸ் எல்லாம் வந்து பார்க்கலாம். ஸோ கீழே ஒரு ரூம், மேலே ஒரு ரூம், டூப்ளெக்ஸ் மாடலில் வந்து இது கட்டியிருக்காங்க. ஸோ இந்த ரூம்ஸ்லேயுமே வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மினிமம் வந்து 10,000 to 15,000 வரைக்கும் வந்துட்டு இதோட ப்ரைஸ் வந்து வேரி ஆகும். அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா வந்துட்டு நிறைய பேர் முக்கியமாக வரதே வந்து ஸ்டே பண்ணுறதுக்காக தான். அண்ட் இந்த மாதிரி வெளியில் ஒரு சூப்பரான ஒரு சீட்டிங் ஏரியா. அண்ட் இந்த சீட்டிங் ஏரியாவில் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு தாயம், அதாச்சும் வந்துட்டு அந்த காலத்தோட லூடோ அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் ஆடுறதுக்கு கிரைனைட்லேயே பார்த்திங்கன்னா வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் ரொம்ப அழகாக வந்து செடியிலேயே பார்த்திங்கன்னா நம்மளோட இந்தியா மேப் ஃப்ளாக் எல்லாம் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய வந்துட்டு பழைய காலத்து ஆளுங்க, அதாவது வந்து வல்லவர் அந்த மாதிரி வந்துட்டு நிறைய ஸ்டாச்சூஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம பார்க்குறதுக்காக வந்து வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா வால்மீகியோட ஸ்டாச்சு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நிறைய ஸ்டாச்சூஸ் வந்து சைடில் வச்சுருக்காங்க. அண்ட் இது எல்லாமே வந்துட்டு நம்ம பார்த்துக்கிட்டே வந்துட்டு அப்படியே வந்து போகலாம். ஸோ சைடில் ரைட் சைடில் வந்துட்டு இதுக்கு போனோம்னா இங்கே வந்துட்டு ஒரு கோயில் தெரு மாதிரி வச்சுருக்காங்க. அதாச்சும் மேலே வந்து ஹில்லுக்கு மேலே வந்து கிளைம் பண்ணி வந்ததுக்கப்புறமா வந்துட்டு ஒரு கோயில் வச்சுட்டு அந்த கோயில் முன்னாடி வந்துட்டு நம்ம மூவிஸ்லலாம் பார்க்குற மாதிரி வீடுங்க இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா ஸ்டே பண்ணுறதுக்கான ரூம்ஸ் தான். இந்த ரூம்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் கொடுக்கும். அந்த காலத்தில் வந்துட்டு வீடெல்லாம் எப்படி கட்டி வச்சுருப்பாங்களோ அதே லுக்கில் பார்த்திங்கன்னா இந்த ரூம்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு இருக்கும். பார்க்குறதுக்குமே சூப்பராக இருக்கும். ஸோ அதிலேருந்து நம்ம வெளியே வந்தோம்னா இங்கே உங்களுக்கு சூப்பரான ஒரு சைட் சீயிங் இருக்கும். அண்ட் இது பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு லேக் மாதிரி வந்து கட்டி வச்சுருக்காங்க. இங்கே வந்து நம்ம போட்டிங் கூட போகலாம். இங்கே வந்து பெடல் போட்டிங் தான். ஸோ இந்த போட்டிங் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 150 per ஹெட் காஸ்ட் ஆகும். அண்ட் இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா வந்துட்டு பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு ஸ்விம்மிங் பூலும் இருக்கும். ஸோ அந்த ஸ்விம்மிங் பூலும் வந்து நீங்கள் வந்து இந்த ரூம்ஸில் ஸ்டே பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த ஒரு சின்ன வழி எங்கே போகுதுன்னு பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா கோவில் தெரு. ஸோ அந்த கோவில் தெருக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு சின்ன வழி போகுது. இங்கே வந்து ஒரு கிருஷ்ணர் சிலை வச்சுட்டு நேராக பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோவில் வந்து விசிபிளாக உங்களுக்கு தெரியும். ஸோ நம்மளோட கோயிலுக்கு வெளியிலலாம் வீடுங்க எப்படி இருக்கும் அதே செட்டப்பில் தான் வந்துட்டு இங்கே வந்துட்டு ரூம்ஸ் எல்லாம் வந்து கட்டி வச்சுருக்காங்க. ஸோ இந்த ரூம்ஸ்லேயுமே பார்த்திங்கன்னா வந்து ஸ்டே பண்ணலாம். அண்ட் இந்த கோயிலுக்குள்ளே பார்த்திங்கன்னா வந்துட்டு சிலை எல்லாம் வைக்காமல் இந்த மாதிரி வந்து மான்யூமெண்ட்ஸ், அந்த காலத்தில் யூஸ் பண்ண ஐட்டம்ஸ், அந்த மாதிரி வந்துட்டு டெலிஸ்கோப் அண்ட் அனிமல்ஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்குள்ளே வச்சுருக்காங்க. யூஸ்வலாக பார்த்திங்கன்னா எல்லா கோயிலுக்குள்ளுமே வந்து சாமி சிலை தான் வந்து வச்சுருப்பாங்க. பட் இங்கே வந்துட்டு நிறைய பேர் ஜஸ்ட் வந்து விசிட் பண்ணுறதுக்கு வரதுக்காக இதை வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி வந்து கட்டி வச்சுருக்காங்க. ஸோ அங்கேருந்து நம்ம வெளியில் வந்தோம்னா பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பழைய அம்பாசிடர் வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து அந்த பழைய காலத்தோட ட்ரெடிஷன் வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க.
அண்ட் இங்கே வந்து நம்ம மேலே கிளைம் பண்ணி வந்தோம்னா உங்களுக்கு வந்து ஸ்விம்மிங் பூலோட வியூ பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வந்து சென்டர் ஆஃப் த ஏஆர் தங்கக்கோட்டை அப்படின்னு சொல்லலாம். நான் சொன்ன பெடலிங் போட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சைடில் எல்லாம் வந்து உங்களுக்கு லேக் மாதிரியும் அண்ட் சென்டரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்விம்மிங் பூல் வந்துட்டு விசிபிளாக வந்து கட்டி வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஸ்விம்மிங் பூலில் வந்து நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது வந்து ரிசப்ஷனுக்கு சைடில் இவங்களே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்க அங்கே ஸ்டே பண்ணுற ஆளுங்களுக்காக. ஸோ அந்த ரெஸ்டாரண்ட் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரிசப்ஷன். ஸோ நம்ம என்டர் ஆன உடனே வந்துட்டு அவங்க வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்து உங்களுக்கு ஒரு வெல்கம் ட்ரிங்க் வந்து கொடுப்பாங்க. வெல்கம் ட்ரிங்க் கொடுத்துட்டு இந்த ஏஆர் தங்கக்கோட்டையோட ஸ்பெஷாலிட்டி அண்ட் இங்கே வந்து எந்தெந்த ஐட்டம்ஸ் என்னென்ன பிளேசஸ் இருக்குது இதுக்குள்ளே நம்ம விசிட் பண்ணுறதுக்கு எப்படி ரூட்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்து அவங்க டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. ஸோ அதை வச்சு வந்து நம்ம இங்கே ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம சுற்றி பார்க்கலாம். அண்ட் இதுதான் பார்த்திங்கன்னா அவங்களோட அழகான ரிசப்ஷன். ஸோ எனக்கு வந்து மற்ற எல்லா இடத்த விட இந்த ரிசப்ஷன் தான் வந்து பர்சனலி ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்பவே சூப்பராக இருந்தது அவங்களோட ரிசப்ஷன். அதோட ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். அண்ட் இது வந்து தங்கக்கோட்டை வந்து ஏன் பேர் வச்சாங்க அப்படின்றத வந்து நாங்களும் வந்து அவங்கக்கிட்ட கேட்டோம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ட்ரெடிஷ்னலாக பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு வந்து கோல்டில் பண்ண ஒரு லுக்கு வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அதனால தான் வந்துட்டு இதுக்கு தங்கக்கோட்டைன்னு வந்து பேர் வச்சுருக்காங்க. அண்ட் இங்கே இருக்கிற வந்து நிறைய வந்து ஸ்கல்ப்சர்ஸ் வந்து தஞ்சையில் வந்துட்டு ரெடி பண்ணது அப்படின்றதையும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது பார்க்குறதுக்கே வந்து ரொம்பவே அழகாக சூப்பராக இருந்தது. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா செம்பில் வந்து சிலைகள் வந்து செஞ்சு வச்சுருப்பாங்க. அதை வச்சு பிராஸில் வந்துட்டு ஸோ அந்த மாதிரி சிலைங்க நிறைய வச்சுருந்தாங்க. அண்ட் இது பாருங்கள் பூவே இல்லாமல் வெறும் லீஃப்லேயே வந்து டெக்கார் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இங்கே வந்து ஒரு புத்தா வந்து படுத்திருக்க மாதிரி வந்து ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. அண்ட் இதோட டைம் பார்த்திங்கன்னா விசிட்டர்ஸ் டைம் பார்த்திங்கன்னா 2 hours கிட்ட நம்மளுக்கு கொடுக்குறாங்க. பட் இங்கே பார்த்திங்கன்னா 2 hours அளவுக்கு வந்து சுற்றி பார்க்குறதுக்கு பெருசாக நிறைய விஷயங்கள் கிடையாது. நம்ம ஒரு 1 hourலேயே வந்து எல்லாமே வந்து சுற்றி பார்க்கலாம். நீங்கள் 1 day ஸ்டே பண்ணுறதா இருந்தால் வந்துட்டு அந்த ஹில்ஸ் மேலே ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரூம்ஸ் கூட. இந்த வீடியோவில் ஏஆர் தங்கக்கோட்டை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கல்பனா பிளாஸாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் வித் த சேனல் ஃபார் அப்கமிங் வீடியோஸ். See you, tata, bye bye.